Dear students, இன்னைக்கு 9th மேக்ஸ் எக்ஸசைஸ் 1.1 சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் பார்க்கலாம். சம் தேர்ட் பாருங்கள். கன்சிடர் த ஃபாலோயிங் செட்ஸ். ஏங்கிற செட்டில் எலமெண்ட்ஸ் 0, 3, 5, 8. செட் பி எலமெண்ட்ஸ் ஆர் 2, 4, 6, 10. அண்ட் செட் சியில் பாருங்கள் 12, 14, 18, 20. ரெண்டு சப்டிவிஷன் இருக்குது ஏ அண்ட் பின்னு. ஏ சப்டிவிஷன் ஸ்டேட் வெதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ். இப்போ 18 பிலாங்ஸ் டு சி. பாருங்கள் சம் பாருங்கள், அந்த சம் வந்து ட்ரூ ஆர் ஃபால்ஸான்னு மட்டும் எழுதுனா முடிஞ்சது. 18 பிலாங்ஸ் டு சி. சிங்கிறது செட்டு, 80ங்கிறது எலமெண்ட்டு. இந்த 80ங்கிற எலமெண்ட்டு செட் சியில் இருக்கான்னு பார்க்கணும். செட் சிக்கு போங்க, ஏபிசி. சியில் 18 இருக்கா? இருக்குது. ஸோ 18 பிலாங்ஸ் டு சி. தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. அவ்வளோதான், ட்ரூன்னு எழுதுனா ஆன்சர். நெக்ஸ்ட் சப்டிவிஷன் 2. 6 டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. செட் ஏக்கு போங்க, 6 இருக்கான்னு பாருங்கள், இல்லை. அப்போ இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஸோ தி ஸ்டேட்மெண்ட் இஸ் ட்ரூ. நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன் 14 டஸ் நாட் பிலாங்ஸ் டு சி. செட் சிக்கு போங்க, 14 இருக்கா? இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? டஸ் நாட் பிலாங்ஸ் டு. டஸ் நாட் பிலாங்ஸ் டுனா இல்லைன்னு அர்த்தம். அப்போ திஸ் ஸ்டேட்மெண்ட் இஸ் ஃபால்ஸ். ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த்து சப்டிவிஷன் 10 பிலாங்ஸ் டு பி. செட் பி பாருங்கள், 10 இருக்கா? இருக்குது. அப்போ ட்ரூ. 5 பிலாங்ஸ் டு பி. செட் பியில் 5 இருக்கா? 2, 4, 6, 10 தான் இருக்குது, 5 இல்லை, ஃபால்ஸ். 0 பிலாங்ஸ் டு பி. பியில் இருக்கா? 0 இல்லை, செட் ஏல தான் இருக்குது. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? செட் பின்னு சொல்லியிருக்காங்க, ஃபால்ஸ். நெக்ஸ்ட்டு பாருங்கள் சப்டிவிஷன் பி. ஃபில்லிங் த பிளாங்க்ஸ். சப்டிவிஷன் 1 3 பிலாங்ஸ் டு எந்த செட்டில் இருக்குதுன்னு கேட்காங்க. செட் பாருங்கள், 3 எந்த செட்டு? ஏ செட்டில் என்ன இருக்குது? 3 இருக்குது. அப்போ செட் ஏ. சப்டிவிஷன் 2 14 பிலாங்ஸ் டு. 14 வந்து எந்த செட்டில் இருக்குதுன்னு எழுதணும். 14 எந்த செட்டில் இருக்குது பாருங்கள்? செட் சியில் இருக்குது. அப்போ சின்னு எழுதுனா போதும். நெக்ஸ்ட்டு சப்டிவிஷன் 3 18 பிலாங்ஸ் டு. 18 பிலாங்ஸ் டு. 18 செட் பின்னு இருக்குது. பிலாங்ஸ் டுவா டஸ் நாட் பிலாங்ஸ் டுவான்னு எழுதணும். ஸோ செட் பிக்கு போங்க, செட் பி 18 இல்லை, அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு. எதில் இருக்குது? செட் சியில் தான் இருக்குது. நமக்கு இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? செட் பின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ டஸ் நாட் பிலாங்ஸ் டு. 4 கொடுத்துருக்காங்க. செட் பிக்கு போங்க, 4 இருக்கான்னு பாருங்கள், 4 இருக்குது. அப்போ பிலாங்ஸ் டு. ஸோ செட்டு அந்த செட்டில் எலமெண்ட் இருந்ததுன்னா பிலாங்ஸ் டு போடணும், இல்லைன்னா டஸ் நாட் பிலாங்ஸ் டு. ஓகே. நெக்ஸ்ட்டு ஃபோர்த் ப்ராப்ளம் பாருங்கள். ரெப்ரசன்ட் த ஃபாலோயிங் செட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். கீழே கொடுத்துருக்கேன் 4 சப்டிவிஷன் கொடுத்துருக்காங்க. அந்த 4 சப்டிவிஷனையும் ரோஸ்டர் ஃபார்மில் மாற்றணும். ரோஸ்டர் ஃபார்ம்னால் ஃபஸ்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. நம்ம என்ன பண்ணணும்? கொடுத்துருக்கிற செட்டை லிஸ்ட் அவுட் பண்ணி எழுதணும். அதுதான் ரோஸ்டர் ஃபார்மோட டெஃபினேஷன். இங்கே எல்லாமே செட்டு கொடுத்துருப்பாங்க. அந்த செட்டை டைரக்ட் ஆன்சராக எழுதுனா போதும். ஓகே. ஸோ செட் ஏ the set of all even natural numbers less than 20. என்ன கொடுத்துருக்காங்க? set of all even natural number. ஃபஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ் தெரியும் நமக்கு. ஓகே. 2, 4, 6, 8, 10 0லேருந்தே ஸ்டார்ட் ஆகும். பட் நேச்சுரல் நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க. நேச்சுரல் நம்பர் எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்? 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். இங்கே ஈவன் நேச்சுரல் நம்பர், அப்போ 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணி எது வர முடியணும்? லெஸ் தென் 20. ஓகே. டைரக்ட் ஆன்சர் எழுத போகிறோம். 0 வருமா? வராது, ஏன்னா நேச்சுரல் நம்பர். அதனால் 2லேருந்து ஆரம்பிக்க போகிறோம். நேச்சுரல் நம்பர் 1லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். ஈவன் நம்பர் 2லேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். 2, 4, 6, 8, 10, 12, 14, 16, 18, 20 வருமா? லெஸ் தென் 20. 20யை விட ஸ்மாலர் நம்பரோட ஸ்டாப் பண்ணிடு. அவ்வளோதான். இந்த ஒரு லைன் எழுதிச்சுன்னா முடிஞ்சுது. செகண்ட் சப்டிவிஷன் செட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய். எப்படி ரீட் பண்ணுறேன்னு லிசன் பண்ணிக்கோங்க, ரீடிங் கற்றுக்கோங்க. செட் பி இஸ் ஈக்குவல் டு செட் ஆஃப் ஆல் ஒய் சச் தட் ஒய் இஸ் ஈக்குவல் டு 1/2n. n பிலாங்ஸ் டு நேச்சுரல் நம்பர் n அண்ட் n இஸ் லெஸ் than or equal to 5. இது வந்து செட்டு கொடுத்துருக்காங்க. இந்த செட்டை ரோஸ்டர் ஃபார்மில் எழுதணும். ரோஸ்டர் ஃபார்ம்னால் என்ன சொல்லியிருக்கேன்? டைரக்ட் ஆன்சரை எழுதணும். செட் பி பாருங்கள், லிஸ்ட் அவுட் ஆல் த எலமெண்ட்ஸ் இன் த செட். ஓகே. கலி ப்ராக்கெட்டில் எழுத போகிறோம். ஓகே. பிங்கிற செட்டில் என்ன ஆன்சர் வரப்போகுது? ஒய். ஒய்க்கு என்ன ஆன்சர் வரும்? 1/2n. வாட் இஸ் என்? என்னன்னா நேச்சுரல் நம்பர். என்ன எங்கேருந்து எங்கே வரை இருக்குது பாருங்கள்? நேச்சுரல் நம்பர் உங்களுக்கு தெரியும். நேச்சுரல் நம்பர் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 1 எது வரையும்? அப் டு 5 வரையும். 2, 3, 4, 5 இருக்குது. ஈக்குவல் டு இருக்கு இல்லையா? அப்போ 5.
ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் n = 1ன்னு இங்கே எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறீங்க. n = 1ன்னு போடுறீங்க. 1/2 × 1 2. ஸோ 1/2. நெக்ஸ்ட்டு n = 2. ஸோ அந்த n = 2 இங்கே வந்துடும். y என்ன ஆகும்? 1/2 × 2 4. ஒய்யோட வேல்யூ தான் பிக்கு வரும். ஓகேயா? ஸோ இங்கே என்ன எடுத்துகிட்டு வந்து இங்கே அப்ளை பண்ணுறோம், அந்த வேல்யூ ஒய்க்கு வரும். ஒய் யார்? பிக்கு போகும் அந்த ஆன்சரு. அப்போ n = 2 போடுங்க. 2 × 2 4. 1/4 அது ஒய்க்கு வரும். அப்போ b = 1/4. நெக்ஸ்ட்டு n = 3. 1/2 × 3 6. ஸோ y = 1/6. அப்போ 1/6. நெக்ஸ்ட்டு n = 4. 1/2 × 4 8. ஸோ 1/8. நெக்ஸ்ட்டு 5. 1/10. ஸோ அவ்வளோதான் இந்த சப்டிவிஷன். நெக்ஸ்ட்டு தேர்ட் சப்டிவிஷன். set C = set of all x such that x is perfect cube. கண்டிஷன் கொடுத்துருக்காங்க. 27 is less than x is less than 216. ஸோ 27 எப்படி எழுதலாம் பாருங்கள். 3 cube. 216 6 cube. அப்போ 27க்கும் 216க்கு இடையில இருக்கக்கூடிய பர்ஃபெக்ட் க்யூப் நம்பரை தான் கேட்குறாங்க. ஸோ செட் C = என்னென்ன ஆன்சராக வரும்? 27 வராது, 216 வராது. அப்போ 4 cube. 4 cubeனா 64. நெக்ஸ்ட்டு 5 cube வரும், 125. அடுத்து 6 cube. அது ரெண்டுமே வராது. அவ்வளோதான் ஆன்சரு. அடுத்து சப்டிவிஷன் 4. D = set of all x such that x belongs to integers. இன்டிஜர் நம்பர்னா என்ன? ஆல் நெகட்டிவ் நம்பர், 0 ஆல் பாசிட்டிவ் நம்பர்ஸ். ஓகே, பாருங்கள் கண்டிஷன் -5 less than x less than or equal to 2. ஓகே, ஆன்சர் பாருங்கள். செட் சியில் என்ன வரும்? டைரக்ட் ஆன்சரை எடுத்து எழுத போகிறோம். எக்ஸு தான் ஆன்சரு. எக்ஸ் எதுலேருந்து எது வரை இருக்கான்? -5 இல்லை. பாருங்கள், நம்ம ரெஃபரன்ஸ்க்கு ஒரு நம்பர் லைன் போட்டு பார்த்துக்கலாம். நம்பர் லைனில் -4 -3 -2 -1 0 1 2. இங்கே பாருங்களேன், 2 இருக்குது. ரைட்டு, 2வோட ஸ்மாலர் நம்பர் 1 0 -1 -2 -3 -4 -5 வருமா? வராது. ஸோ பிஃபோர் -5 அப்போ -4. அப்போ இதுதான் நம்மளோட ஆன்சர். ஸோ -4 -3 -2 -1 0 1 2. ஸோ இந்த ஒரு லைன் எழுதுனா முடிஞ்சுது. அவ்வளோதான் 4th sum. Thank you for watching.